எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நல்ல பிள்ளையாட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் பொண்டாட்டி தமிழ் என் கூட வாழ வரேன்னு சொல்லி தான் புகாரே கொடுத்தே அனுப்பினேன். என்னென்ன முயற்சி எடுக்கணுமோ என் நண்பர்களை வச்சு எடுத்தேன். அது இவங்க மதிக்கலை. கொடுத்த வார்த்தைக்கு கொடுத்த சொல்லுக்கு நான் காப்பாற்றணும்னு தெரிஞ்சிருந்து எம்ஜிஆர் நகருக்கு அத்தனை பொட்டச்சிங்களுக்கு எல்லாமே திட்டமிட்டு சரி செஞ்சு வேலூர் ஸ்டேஷன், வேளாண்மை ஸ்டேஷன், சென்னிமலை ஸ்டேஷன் ஆட்சி எதுவுமே நடக்கக்கூடாது. இத்தனை பிரச்சனைக்கு காரணம் தமிழரசி தலைவியம். அவன் மேலே மொத்தம் எல்லா கேஸையும் போடணும். தமிழரசி வான்மதி இன்னும் ஏகப்பட்ட பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. என் வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு எனக்கே துரோகம் பண்ணிகிட்ருக்காங்க. நியாயம் கேட்க போனால் என்னை பார்த்தீங்கன்னா என்னென்ன நாய் அது இதுன்னு சொல்லி தப்பிக்கிறாங்க. எனக்கு தேவை நியாயம். கொடுத்த வார்த்தையை நான் காப்பாற்றேன், அவ்வளோதான். நான் செத்தாரதை பற்றி கவலை இல்லை. எவன் தடுத்தால வெட்டவும் நான் தயங்க மாட்டேன். என் முன்னாடி வனிதாவும் தமிழும் மாரியம்மளும் நேரில் வரணும். நான் புகார் கொடுக்கணும். வேலாயுதமலை ஸ்டேஷனுக்கோ எந்த ஸ்டேஷனுக்கு கிளம்பி நேரில் வரணும். நீ வேலூர் ஸ்டேஷன் பேபி, சுஜாதா, சுபாஷினி எவ்வளோ இனிமேல் பணி செய்யக்கூடாது. எல்லாத்துக்கும் வேலை போகணும், பதவி போகணும். ஸ்டேஷனை காப்பாற்றுறதுக்காக 10,000 பேர்த்துக்கு போஸ்டே கொடுத்து 10,000 பொம்பளைங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லி கொடுத்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னை ஈஸியாக ஏமாற்றிடலாம் அப்படின்னு நினச்சி யார் எவனை எப்படி இருந்தவன் எப்படி வாழ்ந்தவன் என்னை எந்த அளவுக்கு லெவல் பண்ணி கஷ்டத்தை கொடுத்து வச்சுருக்கீங்களா? ஏன் ஃபோட்டோ வச்சு மந்திரத்தை பண்ணி எல்லா பிரச்சனையும் அது எப்படி என்ன ஒருத்தனை மட்டும் அந்த மந்திரத்தை தாக்கணும்? எவ்வளோ கேவலமான எண்ணங்களுக்கு எனக்கு தேவை எனக்கு தெரியாது. வேலூர் ஸ்டேஷன், வேளாண்மை ஸ்டேஷன் எந்தெந்த மாவட்டத்தில் எத்தனை பொம்பளைங்க எல்லா பொம்பளைங்க மேலேயும் நடவடிக்கை எடுத்தாகணும். இனி போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், எஃப்சி ஆஃபீஸ் எதுவுமே நடக்கக்கூடாது. கொடுத்த வார்த்தையை நான் காப்பாற்றுவேன். என் பொண்டாட்டி தமிழ் என் தாடி அறுத்துட்டு வரணும். என் தாலி தமிழ் கழுத்தில் ஏறணும். அப்படி இல்லைன்னா பெரியசாமி மருமகளும் எம்ஜிஆர் நகருக்கு அத்தனை பொட்டச்சின்னு எந்தெந்த போலீஸ் ஸ்டேஷன் எத்தனாயிரம் மாவட்டத்தில் போலீஸ் ஸ்டேஷன் பொம்பளைங்க சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காளுங்களோ 10,000 பொம்பளை தாலியாக இருக்கணும், உள்ள தாலியாக இருக்கணும். என்ன கொடுத்த வார்த்தையை நான் காப்பாற்றணும். எத்தனாயிரம் பேர் தப்பு பண்ணிவிட்டு ஒன்று பித்தராட்டம் பண்ணிவிட்டு என்ன நாய் தப்பை புகார் கொடுக்க வந்தவன் நாய். ஏண்டா அப்போ நீங்கள் தப்பு செஞ்சது தப்பிக்கணும்னு நினைக்கிறத உங்களே இல்லைன்னு சொல்கிறது கேவலமாக நினைக்கிறது, கேவலமாக திட்டுறதா? எனக்கு அதெல்லாம் மாணிக்கம், குமரேசன், பேபி, சுஜாதா, சுபாஷினி எல்லா பக்கையும் பேசி வச்சு தானே பிரச்சனை பண்ணிங்க. இப்போ எல்லாத்துக்குமே நடவடிக்கை இருக்கணும். எந்த டேஷனுமே நடக்கக்கூடாது. இப்போ மாரியம்மாளும் தமிழும் வனிதாலும் கரூருக்கு வந்தாகணும். பெரியசாமி மருமகளும் கனியுமே தமிழரசியும் ஓகேவா? இந்த பிரச்சனையை முடிக்கணும்னா அதுதான் வழி. நேரில் என் தாலி தமிழ் கழுத்தில் ஏறினா தான் பிரச்சனை முடியும். நீங்கள் என்னை மறைச்சிட்டு என்னை ஏமாற்றலாம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி என் குடும்பத்தையே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் அது வேலைக்கு ஆகாது. நான் பிடிவாதக்காரனுக்கு பிடிவாதக்காரன், கோபக்காரனுக்கு கோபக்காரன். எந்த அளவுக்கு நான் அன்பாக குணமாக இருக்கிறவனோ அந்த அளவுக்கு எனக்குள்ளே எல்லாமே அதிகம். அருள்குமாரன், கோர்ட்டு, சர்ச்சு எல்லா வகையும் பேசி வச்சு தப்பு பண்ண அத்தனை குடும்பத்துக்கு நான் தண்டனை வாங்கி தரணும். ஓகேவா? இன்றைக்கி எதுவுமே நடக்கக்கூடாது. மெயினாக தான் எனக்கு பிரச்சனை. இப்போ என் பொண்டாட்டி தமிழ் என்னை தேடி வரணும், என் கூட குடும்பம் நடத்த வரணும். விஜயாவோட தமிழ். ஓகேவா? நான் மொதல் வீடியோவில் போட்டிருக்கேன், 2வது வீடியோ போட்டிருக்கேன், இப்போயும் போடுறேன். தப்பு செஞ்சது நீங்கள், தண்டனை அனுபவிக்கிறது நானா? என்ன வருவேன்? ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் எல்லாத்தையும் சப்போர்ட் வர சொல்லி என்னை ஒத்த சிங்கமாக நிற்க வச்சுருக்கீங்க. ஆனால் சிங்கமாக இருந்தாலும் தன்மானம் இன்னையும் நான் எப்பயுமே பிடிவாதக்காரன் தான். கொடுத்த வார்த்தையை நான் காப்பாற்றுவேன். நான் விளக்க போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு ஒரு பயம் கிடையாது. நீ புகார் எடுக்கல, நான் விளக்க போட்டுறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரியா? நீ நடவடிக்கை எடுக்கலை. எனக்கு தேவையை நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் தெரிஞ்சிருந்து என் மனைவி என் கூட வாழ வைக்கல. அது உன்னோடைய தப்பு. அப்போது உனக்கு சப்போர்ட் பண்ண 10,000 குடும்பம், 10,000 போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, கலெக்டர் ஆஃபீஸ் எங்கேயும் நீ பேசி வச்சுக்கிங்க 10,000 குடும்பம் செத்து சுடுகிறதுக்கு தான் போகும். அதுக்கு தான் நான் விளக்க போடுறேன்.
அது எந்த பொம்பளையாக இருந்தாலும் சரி, என் சந்தோஷத்துக்கு எடுத்து அத்தனாயிரம் பொம்பளைகளையும் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், எப்சிஎப்சி எல்லா குடும்பத்துலேயும் துடி துடிக்க சாகும். ஓகேவா? இதுக்கு மேலே நான் வீடியோ பேச முடியாது, உங்கள்கிட்ட முடியல. நான் அப்புறமே கூப்பிட்றேன். கூப்பிட்ட நம்பர் சொல்லிட்டுங்களா? இந்த நம்பர் ரொம்ப அநியாயம், ரொம்ப ஓவராக போயிட்டுருக்குது. எவ்வளவுமே நான் மதிக்க மாட்டேன். எனக்கு தேவை தமிழ். தொண்ணூற்றி 4 98 16 32 83 இந்த நம்பர்லேருந்து தான் எனக்கு கேட்ட கேள்விக்கு சரியான ரீசன் சொல்லாமல் நாயின்னு சொல்லிட்டு கட் பண்ண ஆள். அருண்குமார் மேலே எல்லாருது மேலேயும் நான் புகார் கொடுக்க தயாராக இருந்து என் புகார் எடுக்காத அளவுக்கு தடுத்து வச்சேன்னா அத்தனாயிரம் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், எஃப்சி ஆஃபீஸ் எதுவுமே நடக்கவே கூடாது. என் முன்னாடி தமிழ் என்னை தேடி வந்து ஆகணும், என் கூட குடும்பம் நடத்தியே ஆகணும். ஓகே, ஜோதிமணியாக ஒன்றியமாக எவ்வளோ இருந்தாலும் சரி, நேரில் வாங்க பார்த்துக்கலாம். நான் ரெடி எல்லாத்துக்குமே.